ஸோ ஜெனி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, யார் வந்து சொன்னது நான் இங்கே சென்னையில் இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற செய்தியை. ஜெனி அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. பட் ஜெனியோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஜெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோ. ஸோ இப்போ இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுற வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஜெனிக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஜெனி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடனே தன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, ஏன் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் ஜெனியோட பேரண்ட்ஸு சொல்கிறாங்க, நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்துருவனுடைய ஆட்கள். ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனியினுடைய பெரியம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வில்லன் எப்படி ஹீரோயினை துரத்துவானோ அது மாதிரி ஜெனியினுடைய லைஃப்பில் இந்த வில்லன் அப்படிங்கிறவன் துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிலையும் ஜெனி வந்து தன்னுடைய பிரதர் இருக்கார் இல்லையா, ஸோ தம்பியோட ஒய்ஃப் மாதிரியே ஒரு பர்சனை பார்க்குறாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்டே கேட்குறாங்க, உங்களோட பேர் என்ன என்ன அப்படின்னு. ஆனால் அந்த பெண் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் அத்தனையுமே ஜெனி அப்படி நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஜெனி யோசிக்கிறா, நம்மளுடைய தம்பி ஒய்ஃபாக இருந்துட்டு எப்படி இவ்வளோ போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஒரு பர்சன் மாதிரி இன்னொரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அதனால் ஜெனி வந்து அதை அப்படியே கொஞ்சம் சீரியஸாக நோட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாகவே எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். அங்கே உள்ள ஆஃபீஸில் ஒரு பர்சன் கிட்ட காமிக்கிறாங்க, இந்த பெண் பாருங்கள் என்னோடய தம்பி ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு. அவங்களாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த பெண் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு ஹேர்லாம் கட் பண்ணி ஸ்டைலாக இருக்கிற மாதிரி லுக் இருக்காங்க. பட் ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதே தம்பியோட ஒய்ஃப் மாதிரியே தான் தெரியுது. ஸோ ஜெனி அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு வராங்க. தன் தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. தம்பி சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது வேறு பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணுறாரு. சரின்னு ஜெனி அதை லிவிட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியில் நிறைய கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ கமெண்ட்ஸு புதுசாக போயிருக்கிறதுனால அவங்கள பற்றி கோசிப்ஸ் கசமுசா இதெல்லாமே நடக்கும். அதுவும் இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்படி ஜாலியாக அவங்களோட ட்ரைனிங் ஆஃபீஸில் போயிட்டுருக்க சமயம் ஜெனி ரொம்ப ஈகராக இருக்காங்க. தன்னுடைய சேலரி கெட் பண்ணிவிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸு குழந்தைய பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய தலையில் இடி விழுகிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. அது யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன்கிட்டேருந்து வருது. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஹாஸ்டலில் வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் கால் வருது அவங்களுக்கு. அந்த கால் அட்டன் பண்ண செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஷாக்கிங்கு. ஃபஸ்ட்டு டைம் லைஃப்லையே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு ஒரு கால் வருது. அதாவது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனியில் சரியில்லை, மார்க்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு ஹெச்ஆர் சொல்லி உங்களை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு பேசுகிறாரு. ஸோ ஜெனிக்கு ஒரே ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லலாம். அதன் பிறகு இமெயில் செக் பண்ணுறாங்க. இமெயில்லையும் டெர்மினேஷன் லெட்டர் அப்படிங்கிறத சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஜெனி வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏன்னா சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்கான டெர்மினேஷன் லெட்டர் கூட வரும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்பி அதே மெயிலுக்கு அனுப்புகிறாங்க. எப்படி நீங்கள் என்னை திரும்ப சூஸ் பண்ணிங்க, ஸோ எனக்கு எவ்வளோ நாள் செலவுகள் வேஸ்ட்டு தானே, ஸோ 35,000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அதே ஹெச்ஆருக்கு அவங்க மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் போய் நம்ம திரும்பி வாக்குவாதமோ சண்டைகளோ போட முடியாது இல்லையா, ஏன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட் கம்பெனிங்கும் போது ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் வச்சுருப்பாங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க. பட் டெர்மினேஷன் அப்படிங்கும்போது இங்கே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏதாவது நம்ம தப்பு தவறுகள் பண்ணியிருந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை கம்பெனியுடைய பொருட்களை ஏதாவது நம்ம சேதப்படுத்தியிருந்தால் திருடி இருந்தால் தான் டெர்மினேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போது ஸோ ஜெனி ரொம்ப யோசிக்கிறாங்க, நம்ம எந்த தப்புமே பண்ணல, எப்படி நமக்கு டெர்மினேஷன் வந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லைஃப்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி வந்து அங்கே இருந்துட்டு திருப்பி இன்னொரு ஜாப் சர்ச் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் தன்னுடைய திங்ஸு துணிமணிகள் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்டல்லேருந்து லீவ் இட் பண்ணிவிட்டு ஸோ ஊருக்கு ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
சரி, ஜெனிக்கு ஒரு வித சந்தோஷம். தன் குழந்தையோடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எனக்கு குழந்தைய விட்டுட்டு வந்த ஏக்கமும் அவங்களுக்கு இருந்தது இல்லையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிவிட்டு தன்னுடைய பேபியை பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனமாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியை தேடி ஒரு சின்ன ஒரு பையன் வர்றான். ஸோ அந்த பையன் கேட்குறான், அக்கா நீங்கள் எனக்கு டியூஷன் எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ ஜெனியும் சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கிளாஸ்க்கு வா, நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டில் அந்த ஒரு பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி இப்படி தான் தன்னோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு விஐபி அப்படின்னு சொல்லலாம், அதாவது வேலையில்லா பட்டதாரியாக வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயத்தில் தான் ஜெனி வந்து ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, நம்ம போய் யாருக்கிட்டேயும் போய் கை கட்டி வேலை பார்க்கக்கூடாது, நம்மளே ஒரு நிறுவனத்தை உருவாக்குனா என்ன அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு மைண்டில் செட் ஆகுது. ஸோ அதற்கான ப்ராசஸில் அவங்க இறங்குறாங்க. அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் தன்னுடைய பெயர்லேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இல்லை ஒரு எஜுகேஷன் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் ஜெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. ஸோ அதில் உருவானது தான் ஜெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன். ஸோ இதில் தான் ஜெனி ஸ்மால் ஸ்டார்ட் அப், சின்ன ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் நிறையா ஃபேஸ் பண்ண இப்போ ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை பார்த்து பயந்தாங்க, இப்போ நம்மளே ஒரு கம்பெனியை நிர்வகித்து இதன் பிறகு பல காம்படிட்டர்ஸோட போட்டி போட அவங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜெனி 1 by 1 கற்றுக்குறாங்க. இந்த மார்க்கெட் ஃபீல்டு, பிஸ்னஸ் ஃபீல்டில் நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜோட. ஸோ இதுதான் ஜெனியினுடைய லைஃப், கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny, king of the whole concrete jungle. Made a fortune from a humble